என்ன என்று இங்கே நாம் சிந்திப்போம். சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ளது ராஜகணபதி ஆலயம். 100 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று கூறுகிறார்கள். இவ்விடத்திற்கு படையெடுத்த ஒரு சீன அரசன் வெற்றி பெற்றானாம். பௌத்தர்கள் மற்றும் சீனர்கள் கணபதியை வணங்குவார்கள். தன்னுடைய வெற்றியின் நினைவாக மன ஈடுபாடாக இந்த கணபதியை இந்த கோவிலை ஸ்தாபித்து வழிபட்டான். இந்த கணபதியின் வயிற்றில் 9 சுழிகள் உள்ளன. அவைகளை நவக்கிரக ரூபங்கள் என்கின்றனர். நூதன அதிசய உருவம். இதற்கும் ஒரு சம்பவத்தை கூறுகின்றனர். சந்திர கணபதி லீலை நமக்கெல்லாம் தெரிந்த கதையே. இதை இங்கே வேறு விதமாக கூறுகிறார்கள். கணபதியை பார்த்து சந்திரன் கேலியாக சிரித்ததால் சந்திரனை விழுங்கிவிட்டார். சந்திரனுக்கு சிபாரிசு செய்ய வந்த சூரியனையும் பின்பு மீதி கிரகங்களையும் விழுங்கிவிட்டார் கணபதி. சூரிய சந்திரர்கள் அற்று உலகமே இருள்மயமாக இருந்தது. எவராலும் எதுவும் செய்ய முடியவில்லை. சூன்யமாயிற்று. ஒரே குழப்பம், கவலை, பயம். தேவர்கள் நடுநடுங்கி கணபதியை நாடி துதித்து வேண்டினர். அவரும் கோபம் தணிந்து மனம் குளிர்ந்து விழுங்கின நவக்கிரகங்களை எல்லாம் கக்கினாராம். நவக்கிரகங்கள் வயிற்றில் இருந்ததற்கே சுழியல் என்கின்றனர். ஆக இந்த ராஜ கணபதியை துதித்து வணங்கிட நவக்கிரக தாக்குதல்களிடமிருந்து நாம் விடை பெறலாம். தொடர்பவர் அரசமர முந்தி விநாயகர்.